நான் எப்போவுமே சந்தைக்கு போகிறதா இருந்தாலும் சரி, எங்கே வெளியில ஹாஸ்பிட்டலோ இல்லை எங்கேயாவது வெளியில எந்த ஊருக்கு போகிறதா இருந்தாலும் சரி, என் கண்ணில் பூ பட்டுச்சுன்னா நான் வாங்காத வந்த நாளே கிடையாது. அதே மாரி தான் வாங்கிட்டு வந்தாலுமே கொஞ்சம் நான் வச்சுட்டு கொஞ்சம் சாமிக்கு கிள்ளி வைக்கிற பழக்கமும் இருக்குது. காலையிலேயே ஹாஸ்பிட்டலுக்கு தான் வர சொல்லியிருந்தாங்க ஸ்கேனுக்கு. அதுக்காண்டி தான் கிளம்பிட்டேன். கவர்மெண்ட்டில் கொடுத்த அட்டை, செக்கப்புக்குள்ளே இத்தனை மாதமாக எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாமே எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டேன். ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியும் இன்றைக்கி ஷடோன்னு. அதனால் நெக்ஸ்ட் வீக் வர சொல்லிட்டாங்க. இந்த வீக் எதுவுமே பண்ண முடியாது. பிளட் டெஸ்ட்லேருந்து ஸ்கேன்லேருந்து எதுவுமே பார்க்க முடியாது. அதனால் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வீக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டாங்க. அப்புறமேட்டுக்கு வீட்டுக்கு வரவே ஒரு ஈவினிங் டைம் மாதிரி ஆயிடுச்சு. ஈவினிங்கை வந்து பார்த்தா எங்கள் அக்கா பையன் மாடு தான் ஓட்டிகிட்டு இருந்தான். அவன் சைஸுக்கு அவனுடைய அளவுக்கு மீறின வேலை. அவனால் அந்த கண்ணுக்குட்டி இழுக்க கூட முடியல. இழுக்க முடியாத வந்து வாழெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு போவான். எல்லார் வீட்டிலையுமே இது மாதிரி ஒரு சின்ன வாண்டு சின்ன சின்ன சேட்டை செய்கிறது எல்லாமே பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவனுடைய சத்துக்கு அவனுடைய தெம்புக்கு இந்த வயசுலேயே இந்த வேலை பார்க்கறதுன்றது எங்களுக்கு பெருமைப்படுறதா இல்லை பயப்படுறதானே தெரியல. இந்த வீடியோ பிடிச்ச லைக்